Hello everyone, welcome back to banusameekitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போறோம். இது மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி, வெறும் 3 பொருட்களை வச்சு இதை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பன் எடுத்துக்கலாம். பன்னை வந்து இந்த மாதிரி ஹாரிசான்டலாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் வச்சு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதில் நம்ம வெண்ணெயை தடவிக்கலாம். இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே வெண்ணெய் தாங்க. வெண்ணெய் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும். நல்ல குவாலிட்டியான பட்டராக யூஸ் பண்ணுங்க. 2 பக்கமும் நல்லா வெண்ணெயை தடவிக்கோங்க. ஒரு சைடு வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை தடவுங்க. நம்ம வறுக்கும் போதும் அகைன் நம்ம வெண்ணெயை சேர்ப்போம். அடுத்து நாம இதில் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒரு சைடு மட்டும் போடுங்க. பட்டரோடைய ஒரு சைடு மட்டும் போடுங்க. பாருங்க, சர்க்கரையை நல்லா தூவிக்கோங்க. இதே மாதிரி பன்னை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா வெண்ணெயை தடவிட்டு அடுப்புல ஒரு தவாவை வச்சிருங்க. தவா நல்லா சூடானதும் இந்த பன்னை திருப்பி போட்டுருங்க. போட்டு நல்லா கையாலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். ஒரு நல்ல தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி விடுங்க பன்னை. நீங்க எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெண்ணெய் வந்து நல்லா உள்ள இருக்கிற வெண்ணெய் எல்லாமே உருகும். லைட் கோல்டன் கலர் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, வெண்ணெயை இந்த மாதிரி சுத்தி தடவிடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி அழுத்தி விடுங்க. இவ்வளோ குண்டா இருக்கிற பண்ணு வந்து அப்படியே தட்டையா மாறணும். உள்ள இருக்கிற வெண்ணெயும் நல்லா உருகி வரும். சர்க்கரையும் நம்ம போட்ட சர்க்கரை அப்படியே உருகிடும் அதுலயே. இது மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ஷுங்க. இது ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. வீட்டில் பட்டர் பன் இருந்தாலே போதும். நம்ம எந்த அளவுக்கு வெண்ணெயை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக டேஸ்டியாக வரும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஏன் மதுரையில் ஃபேமஸ்ன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம எப்படி போட்டிருந்தோம் அந்த பன்னை அப்படியே பரோட்டா மாதிரி ஆயிடுச்சு. மேலே வந்து செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம போட்ட சர்க்கரை எல்லாமே உருகி பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.